everyone, myself Jennifer. I'm working as a senior software developer in a corporate company. என்னோட core skill set வந்து C++, C#, JavaScript, blah 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 blah. There is so much. Okay. So welcome to our channel. Maybe this is our first video. Welcome to our channel. Okay. So நான் இன்னைக்கு மேபி ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் யோசிச்சா சரி நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு என்னோட கோர் ஸ்கில் செட் வந்து as I told C++. ஓகே ஸோ நம்ம C++ பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ மேபி எல்லாருக்கும் ஈஸியாக புரியுற டம்ல ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து இட் வில் பி மோர் ஃபோக்கஸிங் ஆன் why C++. ஓகே ஸோ கொஞ்சம் நம்ம ஹிஸ்டரி திரும்பி நான் வந்து யார் இதை இன்வென்ட் பண்ணது அதெல்லாம் சொல்லி போராடிக்க விரும்பல. பட் why C++ is still famous. ஓகே அந்த கான்செப்ட் நம்ம பார்த்தோம்னா C++ அதை இன்வென்ட் பண்ணி ஆர் அது ஆக்ஷன்ல வந்து இட்ஸ் மோர் தென் 40+ இயர்ஸ். ஓகே ஸோ 40+ இயர்ஸா இருந்தும் ஒரு லாங்குவேஜ் வந்து இன்னும் ஸோ நிறைய கம்யூனிட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்து டாப் 10 லாங்குவேஜஸ் ஆர் டாப் 10 ஃபேமஸ் லாங்குவேஜ் ஆர் ப்ரொடக்டிவ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் C++ இஸ் விதின் டாப் 5 இஃப் ஐம் நாட் ராங். on 2021 list it's on 4th language. ஓகே ஸோ why அதுல அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் மேபி நான் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்றேன் why C++ is still so famous. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா C++ is a general first what is C++? Okay, C++ is a general purpose programming language. What is general purpose programming language? Again சில லாங்குவேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா வெரி ஸ்பெசிபிக் டொமைனுக்காகவே கோட் பண்ணிருப்பாங்க. ஸோ லைக் SQL ஆர் COBOL. ஸோ நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டொமைனுக்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் SQL வந்து டேட்டா பேஸ் குவரிக்கு ஆர் டேட்டா ரிட்ரைவல் அது மாதிரி டொமைனுக்கு நான் யூஸ் பண்றேன்னா அதை நான் நார்மலா எடுத்து வந்து ஒரு கிராஃபிக்ஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேரை நான் அதை போட முடியாது. ஓகே ஸோ ரீசன் என்னன்னா இட்ஸ் அ மோர் வெரி வெரி ஸ்பெசிபிக் டு த டொமைன் இருக்கும். ஓகே பட் நீங்க C++ பாத்தீங்கன்னா you can use it anywhere. You can use it in gaming application. You can use it in general purpose applications like நார்மலா ஒரு GUI கிரியேட் பண்றதுக்கு or you can use it in normal OS. இங்க நம்மளோட I have some surprise things for you at the end. Okay, ஒரு surprise ஆன interesting ஆன ஒரு career tip இருக்குது at the end of the video. So skip பண்ணாம வீடியோ பாருங்க. Okay, so the first point why C++ is still famous, it's because of its performance. Okay, என்னது பெர்ஃபார்மன்ஸ் அப்படி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இல்லாதது இதுல என்ன இருக்குதுன்னு சொன்னா மோர் இன்டெப்தா நம்ம வர்ற வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் சிம்பிளா ஷார்ட்டா நம்ம சொல்லணும்னா மெமரி அலோகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மெமரி அலோகேஷன் ஆர் த வே ஹவ் the memory allocation or the internal structure of C++ programming is written. It makes you run your program in an efficient manner or the performance would be so great. Okay, so adukku ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா say I have a gaming application. Okay, so gaming application எல்லாருமே தெரியும். It has so when I do this is I mean நீங்க என்ன எக்ஸாம்பிள் வேணா எடுத்துக்கலாம். Temple Run, so lot more examples. Okay, so when we swipe or when we just touch it, it has to respond it very immediately. Okay, so நம்மளோட instruction it has to be so responsive that அதனுடைய ஸ்பீடுக்கு வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளோட கோடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டர். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் performance wise I mean you can't beat C++. Okay, there might be some new arrivals might be coming but still it's on top. Okay, so number 2 the speed. Okay, speed is also another important parameter. Again நம்ம வந்து மெயினா நம்ம கிராஃபிக்ஸ் மெயினா நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா கிராஃபிக்ஸ் தான் நமக்கு கேமிங்லையும் சரி நம்ம ஹெவி ப்ராசஸிங் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய ஆடியோ வீடியோ ப்ராசஸிங்லையும் சரி உங்களுக்கு கிராஃபிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் தான் இம்பார்ட்டண்டா இருக்கும். இன்னும் வரைக்கும் நிறைய வீடியோ ஆடியோ ப்ராசஸிங் லைக் யூடியூப் ஸ்ட்ரீமிங் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் லைவ் ஸ்ட்ரீமிங் நிறைய ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு C++ தான் யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் வந்து என்னன்னா the way that we could handle the speed. So audio video applications எல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ சிங்க்கு ஆடியோ கரெக்டா இருக்கணும். நான் பேசுற ஒரு சிங்க் பின்னாடி வந்துச்சுன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் இன் ரியல் லைவ் ஸ்ட்ரீமிங். ஏன்னா அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வரேன். ஸோ த நம்பர் 2 is speed. So it has its own golden standard for its speed. Okay, so number 3 வந்து நீங்க பாத்தீங்கன்னா the maturity. Okay, maturity na enadhu it has been revolving around 40 years. So 40 years if there are any issues it would have been addressed. Okay,
அண்ட் நீங்க C++ ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா C++ 97 இருந்துச்சு, அதுக்கப்புறமா C++ 17, 20, 21, 22 இது போயிட்டே இருக்குது. இட் வில் பி ரிவால்விங் அரவுண்ட். ஓகே, அதுக்குன்னு தனியா கம்யூனிட்டி வச்சிருக்காங்க. அந்த கம்யூனிட்டி மூலமா ஒரு ஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டைஸ்ல தான் நம்ம புது புது கீவேர்ட்ஸ்லாம் நமக்கு வருது. ஸோ அதை பத்திலாம் நம்ம லேட்டரா பார்க்கலாம். பட் மெயின் என்னன்னா, the more number of years the programming language exists, the more number of problems have been addressed. Okay, so நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, நம்ம லைட்டா நீங்க வந்து போய் கூகுள்ல தட்டினாவே போதும், you will have a lot of results. So உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா there are number of sources that can help you with. Okay, so அதுதான் வந்து மெச்சூரிட்டி. Number 4th வந்து பாத்தீங்கன்னா embedded systems. Okay, so why I'm highlighting embedded system? Without embedded systems, current world is nothing. Okay, so you can take any IoT devices, like you can take a normal sensor which or any device with sensor. Okay, சின்ன ஒரு டாய் கூட எடுத்துக்கோங்க. நீங்க நார்மலா நம்ம பேசுற டாக்கிங் டாம் எடுத்துக்கோங்க. ஏதாவது எந்த நார்மல் டிவைஸ் எடுத்தாலும் நம்ம பேசணும், நம்ம திருப்பி பேசணும்னா it has to have some chip and it has to have some programming embedded to that. Okay, இது மாதிரி எம்பெடட்லாம் நிறைய யூஸ் ஆகுது C or C++. ஸோ முன்னாடி எம்பெடட் C இருந்தது, ஸ்லோலி இட்ஸ் பீன் கம்ப்ளீட்லி இன்டு C++. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு சொல்லணும்னா, நிறைய கோர் ப்ராடக்ட் கம்பெனிஸ் லைக் Bosch, ஓகே, Adobe or NVIDIA, Google, Microsoft, எல்லா கம்பெனிஸ்லையுமே வித்வுட் C++ they don't have any applications at all. Okay, so I'll meet you in the next section, which is about where the C++ is really being used in the real-time applications. Stay tuned. Okay. So in this section, we are going to see what are all the real-life applications we are using in day-to-day life using C++. Okay. So first, to amaze you with, there are many graphics applications. Okay, like நீங்க வந்து daily use பண்ணிருப்பீங்க, or நீங்க ஏதாவது edit பண்றீங்க, or photo edit பண்றீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பீங்க. Guess what? It's Adobe. Okay. So Adobe வந்து the backend is mainly written in C++. Okay, and reason வந்து என்னன்னா the same. Okay, Photoshop எடுத்துக்கிறீங்க, or Adobe, After Effects, எந்த application வேணா எடுத்துக்கோங்க, அதுக்கு backend engine வந்து it has to be core for that, and it has to be memory efficient, and it has to be speed competent. And நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மெமரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய மெமரி ஆக்குபை பண்ணோம், நான் நிறைய அப்சர்வ் பண்ணிருக்கேன். பட் it has to be still efficient because the processing வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். நம்ம இப்போ ஒரு லைட்டா நம்ம Adobe Photoshopல ஒரு ஆப்ஷன் நம்ம தட்டினாலே உள்ள அவங்க பண்ற ஒர்க் ஜாஸ்தி இருக்கும். Okay, so second real life application which everybody will be amazed is Chrome or any browsers you can say. Okay, so நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, நம்ம browserனா நம்ம எல்லாம் HTML, CSS தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் actually it's not true. The backend is purely written on C++. Okay, so அது Chromium சொல்லுவாங்க. பட் நான் வேணா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். Chromium is 64-bit version of Chrome which is purely written in C++. The reason வந்து ஏன்னா இந்த பிகினிங்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பிளைன் டேப் மாதிரி தான் Chrome ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து அப்புறம் ஸ்லோலி இட் வாஸ் இவால்விங் அரவுண்ட் மல்டி டேப், அண்ட் மல்டி டேப்ல வந்து திருப்பி எக்ஸ்டென்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இட் ஹேஸ் so and so. So the more the functionalities, the backend has to be more strong, the stronger than the existing one, right? So அதனால தான் C++ அவங்க கொண்டு வந்தாங்க. But it is slowly evolving and it's much more into that. Okay, so not only Chrome, okay, even Firefox, Edge எல்லாமே சேம் Chromium தான் யூஸ் பண்றாங்க, which is again written in C++. Okay, so this is a huge surprise actually. Browsers are using C++, which is a backend code. Okay, right. So third applications, third என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய GUI application, not to mention it in name, like many நிறைய கோர் கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா MFC development எங்களுக்கு ரெக்வயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா it's been written in MFC. MFC is a Win32 wrapper around. Okay, it's a library basically, and it's complete C++ UI. Okay, so everything. So நம்ம இதுல வந்து நம்ம HTML நம்ம other UI language நம்ம என்னென்னலாம் பண்ணலாமோ we can still do in this framework, or you can still do it in Win32 itself, which is a pure C++ thing. But again நம்ம எல்லாத்தையும் நம்ம நார்மலா கோட் பண்ணோம். So இன்னொரு ஒரு என்ன சொல்றது சர்ப்ரைசிங் விஷயம் என்னன்னா, all the third party libraries like you can take any Java, எல்லாமே வந்து கோர் வந்து C ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. They will call that as Win32 APIs, which is a core for any UI programming language or any the UI applications core language. Okay,
ஸோ இதெல்லாம் தான் நம்ம மெயினாக வந்து அப்ளிகேஷன்ஸ் சொல்லிட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கு பார்க்குறது. இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா நிறைய இருக்கு. லைக் MySQL ஆர் இதில் நீங்கள் NVIDIA அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேக்அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய C++ தான். நிறைய இன்னும் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்அண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் C++ தான் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நோட்டபிள் அப்ளிகேஷன்ஸ் விச் இஸ் ரிட்டன் இன் C++ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகே, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸா இருக்கட்டும், மேக் ஓஎஸா இருக்கட்டும், ஆர் லைனக்ஸா இருக்கட்டும், ஆர் யூனிக்ஸ் ஓஎஸா இருக்கட்டும், எல்லாமே மேபி they would have started with C, but slowly it was being taken into C++ because the way that C++ handles memory, the way it's been evolving around with its own standard being taken over, அந்த ஒரு ரீசன் அவங்க மெயினா வச்சுட்டு they have all swapped to C++, which is still going on. Okay, so if you learn C++, you can proudly say that the language I know is what is being used in the Windows OS, that anybody or everybody in the world that they use. Okay, right. That is pretty much it about the real life applications that we are using. Okay, so உங்களுக்கு நான் final career tips at the end of the video சொல்லிருந்தேன். That is nothing but இப்போ say you are a fresher or you are starting your career or you are doing your engineering or MCA or BSc or anything. Okay, if you want to start your career with some programming language which can pay really high, I could definitely suggest you C++ programming development. Okay, நான் எவ்வளோ வாங்குறேன்னு கேட்காதீங்க, but it will really pay you high. Okay, so that's pretty much it. Maybe I'll wrap it up. I'll meet you in the next video. Stay tuned. Bye bye.